கோட்டை அருள்மிகு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து 48 நாட்களுக்கான மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி தினம்தோறும் அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மட்டுமின்றி கலை பண்பாட்டை போற்றும் வகையிலும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் நாட்டிய நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சேலம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி நாட்டிய கலாலய பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியில் மாணவிகள் சிவன், பார்வதி, முருகன் தெய்வ வேடங்களில் தரித்து இசை பாடலுக்கு ஏற்ப தாளம் தப்பாமல் நாட்டியமாடினர். இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு களித்து மகிழ்ந்தனர். கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வழங்க வேண்டும். ஓய்வூதியம் உட்பட அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும். SPPS-க்காக பிடித்தம் செய்யப்படும் தொகையை 3%-லிருந்து 10%-ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் மற்றும் தேசிய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சங்கத்தின் கோட்ட தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் இயங்கி வரும் அரசு சிறுபான்மையினர் நல கல்லூரி மாணவர் விடுதியில் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அந்த விடுதியில் மாணவர்களுக்கு இரவு வழங்கப்படும் உணவை மறுநாள் காலையும் தருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கேட்டால் சமையலர் மற்றும் இரவு பாதுகாப்பாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து சமையலர் மற்றும் இரவு காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், கிறிஸ்தவ சிறுபான்மையின மக்கள் வழிபாடு நடத்துவதற்கும் கட்டிடப் பணி தொடர்ந்து கட்டுவதற்கும் ஆவணம் செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனிடம் மனு அளித்தனர். மிக்ஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் பெருங்குடி எழில்நகர் பகுதியில் வசிக்கும் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க மாணவர்கள் முடிவு செய்தனர். இதற்காக கல்லூரி முழுவதும் நபர் ஒருவருக்கு ₹50 என்ற கணக்கில் நன்கொடை பெறும் இயக்கம் தொடங்கி 2.50 லட்சம் பெறப்பட்டது. இதனை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். மேலும் மருத்துவ முகாம் மற்றும் பகுதி முழுவதும் 1 டன் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டக்கல்லூரியின் வைஸ் சான்சலர் சந்தோஷ், ரெஜிஸ்ட்ரார் கௌரி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தனர். கடலூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியமிக்க வம்சாவளியில் வந்த முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கேரளா வயநாடு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பாராளுமன்ற வளாகத்தில் கண்ணீர் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி கொலை முயற்சி செய்த பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கலையரசன் தலைமை தாங்கினார். மீனவ காங்கிரஸ் பிரிவு கடல் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரும் மாநில செயலாளருமான சந்திரசேகரன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை, திருவப்பூர், சோலார்
ரியல் எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் வரதராஜன் என்பவர் பல மாதங்களாக பயன்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளார். இந்த நிலையில் வாகனத்தின் அருகே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது நல்ல பாம்பு ஒன்று வாகனத்திற்குள் புகுந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுவர்கள் பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த அதிகாரிகள் சுமார் 2 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் தீயணைப்புத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுரை கூறி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட உழவர் சந்தை, புதிய பேருந்து நிலையம், அரியப்பிள்ளை குளம், ஐயனார் குளம் ஆகிய பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி கட்டண கழிப்பறையில் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சீர்காழி நகராட்சி பகுதியில் உள்ள ஆரியப்பிள்ளை குளம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,11,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தரமானதாக மேற்கொள்ள வேண்டுமென நகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது சீர்காழி நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி, சீர்காழி நகராட்சி ஆணையர், வட்டாட்சியர், நகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் எதிரே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் இருவேல்பட்டுக்குமார் தலைமையில் நடிகை குஷ்புவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சமூக மக்களின் மொழியை குறிப்பிட்டு இழிவுபடுத்தியவரை இதனால் வரை கைது செய்யாததை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த ஆதனூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 8 பேரை வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. இந்நிலையில் ராஜசேகர் என்பவரின் மனைவி தனஜெயம் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிற்குள் படுத்திருந்த போது வெறிநாய் வீட்டிற்குள் புகுந்து கடித்துள்ளது. இதனால் தனஜெயம் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.